எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யாரெல்லாம் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஃபிஷியல் வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், சரியா? ஆனால் இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் ஒரு 2-3 விஷயங்கள் நடந்தது, அதை பற்றியும் கவர் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக வந்து 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓட்டிங்கில் யாரெல்லாம் என்னென்ன ஸ்டாண்டிங்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ அதில் என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஜட்ஜ் பண்ண மாதிரி யார் அதிக ஓட்டுகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ போன வாரம் கேம் ஒழுங்காக விளையாடின, பயங்கரமாக விளையாடின, அந்த குறும்படத்துக்கு காரணமான சாண்ட்ரா அவர்கள் தான் முதலிடத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. 2ஆம் இடம் திவ்யா இருக்கிறார்கள். ஸோ திவ்யாவும் ஈக்குவலாக வந்து விளையாண்டாங்க, வைல்டு கார்டு அப்படின்ற அந்த ஒரு ஸ்டஃப் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் பார்வதியும் திவ்யாவும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, 2 பேரும் டஃப் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. 3ஆம் இடத்தில் பார்வதி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. விக்ரம் 4ஆம் இடத்தில் வருகிறார், 5ஆம் இடத்தில் திவாகர் வருகிறார், அப்புறம் 6ஆம் இடத்துக்கு வியானா அடித்து செல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால் நமக்கு இது வந்து சொல்ல முடியாது. நாளைக்கு 10 மணிக்கு மேலே நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன், சரியா? அஃபிஷியலில். அப்புறம் கனி, வியானாக்கு அப்புறம் அடுத்து அரோரா, அதுக்கடுத்து சுபிக்ஷா, அதுக்கடுத்து தான் ரம்யா. ஸோ இந்த வாரம் அரோரா பிழைச்சிருவாங்க போலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதுல, கவலைப்படாதீங்க. அரோரா தான் போவாங்க, அப்படின்னா ரம்யா போவாங்க, அவ்வளோதான். சுபிக்ஷாலாம் வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது பார்க்க முடியும் இந்த வாரம் வெளியேறுவது. பட் இதில் அன்அஃபிஷியலாக அப்படி இருக்குது, சரியா? இதுதான் ஓட்டிங் இப்போதைக்கு ஸ்டாண்டிங், ஓகே? ஃபஸ்ட்டு 4 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி, விக்ரம், திவாகர் 5 பேர் வந்து இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது வியானா வந்து அது கீழே தான் இருக்காங்க. பட் இன்னும் போக தான் நமக்கு வந்து தெரியும் கேம் இப்படி மாறுது அப்படின்ற டைமென்ஷன் வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ வந்து நம்மளால் இவ்வளோ தான் சொல்ல முடியும், ஓகேவா? இதுக்கு அவங்க கேம் எப்படி விளாட்றாங்க, அதுக்குப்படி அவங்களுக்கு ஏறும், கேம் நல்லா விளையாடலன்னா இன்னும் இறங்கும். ஸோ அந்த மாதிரி அனலைசேஷன்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம நாளையிலேருந்து பார்ப்போம், ஓகே? ஸோ 2 ஓட்டிங் போடுவேன் நான். காலையில் ஒரு ஓட்டிங் இருக்கும், சரியா? ஒரு 11 மணிக்கு ஒன்று போடுவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 10 மணி தான் எனக்கு தெரியும், 10-10:30 தான் தெரியும். ஸோ 11 மணி ஒரு வீடியோ, 11-11:30க்குள்ளே போடுவேன். அடுத்து நைட் ஒரு 8-8:30க்குள்ளே ஒரு ஓட்டிங் வந்து போடுவேன், சரியா? ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அஃபிஷியல் ஓட்டிங் எனக்கு அப்போ தான் வரும், 8 மணிக்கு ஒரு தடவை வரும், காலைல ஒரு 10 மணிக்கு ஒரு தடவை வரும், ஓகே? சரி, இப்போ லைவில் என்ன நடக்குதுன்னா, கானா வினோத்துக்கு கெட்ட வார்த்தை பேசிட்டான்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவும் நம்ம வியானாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் நமக்கு கேட்கல, அது உண்மையிலே அவர் பேசினாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் வியானாவும் சுபிக்ஷாவும் பெரிய பிரச்சனையாக சுபிக்ஷா இறங்கி செய்கிறாங்க. வினோத் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏய் நீங்கள் நாமினேஷன் வந்துட்டீங்க, கண்டென்ட் கொடுக்கறதுக்காக டார்கெட் பண்ணுறீங்களா, என்ன போங்கம்மா அப்படின்றாரு. இல்லை நீங்கள் பேசுனீங்கன்னா இப்போ தான் வந்து டிக்னிட்டி எல்லாம் சொல்லிட்டு போனாங்க, டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுங்கன்ட்டு, கெட்ட வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்ட்டு, ரூடாக 18+ கண்டென்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா, எம்மா நீங்கள் என்கிட்ட எதுக்கு பேசுகிறா? நீங்கள் இல்லைங்க கம்புது எதுக்கு அப்போ ஏறி வந்து அடிக்க வந்தீங்க, கம்புது கேட்குறாரு, எதுல என்ன ஏறி வந்தான்னு சொல்லி அவர்கிட்டே கேட்குறாரு கானா வினோத்துக்கு பதிலே வர மாட்டேங்குது. மச்சான் நான் வந்தது உண்மை தான், பட் கெட்ட வார்த்தைலாம் பேசலடா, கோவம் வந்தது உண்மை தான், அது நான் அவன்கிட்ட சாரி கேட்குறேன் அப்படின்னா, மிச்சம் கேட்காத, அது வந்து கண்டென்ட் பண்ணுறாங்கன்றான். அவனுக்கு புரிய மாட்டேங்குது. கமருதீன் கேட்டு பார்க்குறாரு. அப்புறம் வெளியே போய் டிஸ்கஷன் நடக்குது. ஆனால் வியானாவும் சுபிக்ஷாவும் இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக பேசினாங்க, கெட்ட வார்த்தை பேசினாங்க அப்படின்றாங்க. பட் நமக்கும் அது காண்பிக்கப்படலை. அது என்ன இஷ்யூ நமக்கு தெரியல, அதனால் நமக்கு வந்து பதில் சொல்ல முடியல இந்த விஷயத்தில், சரியா? அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து அரோரா வந்து பிக் பாஸ் கிட்ட போய் ஒரு அழுது, இந்த மாதிரி நம்ம வேணாம் பிக் பாஸ் செட் ஆகலன்ட்டு. அப்புறம் அவரும் வந்து இதெல்லாம் கேம் தான்மா, கண்டிப்பாக நீங்கள் விளையாடுங்க, கரெக்டாக தான் விளையாடுறீங்க, ஓரளவு ஓப்பன் அப் ஆகுங்க, அவ்வளோதான் போதும், மிச்சபடி நீங்கள் ரொம்ப அழுவாதீங்க, கேம் விளையாடுங்க, கேமில் நீங்கள் போனால் கூட நீங்கள் கிளம்பலாம், பட் நீங்களாம் வெளியே வாலண்டியராக போகிறது வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து அரோராக்கு சொல்லிட்டார். சபரி இன்னொரு பக்கம் அந்தளவுக்கு நடிப்பு, ஐயோ இவ்வளோ மாதிரி நடிக்க முடியாதுங்க, உள்ளே போய் என்னை வந்து ஃபேக்காக இருக்காங்கன்றாங்க, அது இருக்காங்க இது இருக்காங்க, நாங்கள் இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, அது அப்படி இருக்குடா அவனை பார்த்தா, அங்கே போய் அழுகுறான், கண்ணில் தண்ணி வரலன்றான், மற்றபடி வேறு எதுவும் வரமாட்டேங்குது, ஏன்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு டாபிக் வந்து போயிட்டு இருந்துச்சு, சரியா? லைவில், ஓகே? செம நடிப்பு. அப்புறம் பிக் பாஸ் வந்து இதுக்கே இருந்தாங்க, நீங்கள் ஃபேக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்ற. இல்லை சார் நான் ஃபேக் இல்லை சார், அப்போ நீங்கள் போய் ஜாலியாக விளாடுங்கன்ட்டேன். சரி, இந்த இஷ்யூ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சுபிக்ஷா சாண்ட்ரா கிட்ட போய் அம்பழுத்துட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி த்ரெட்டனிங் சொல்லிட்டு இருந்தார்ல பிரஜன், இந்த மாதிரி என்னை வந்து மிரட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு, கேம் நீங்கள் வைங்க, வேறு ஏதாவது இறங்கி செய்வோம், டாஸ்க்கு கெஸ்ட்டுனால நான் கம்மிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி. அது வந்து எனக்கு த்ரெட்டனிங் மாதிரி இருந்துச்சுன்னொடனே, த்ரெட்டனிங் தோணுச்சானோடனே, ஆமாம் தோணுச்சுன்றாங்க. நான் அந்த மாதிரிலாம் பேசலை, நான் சாஃப்டாக தான் சொன்னேன், சரியா? அதாவது உங்களை வேறு மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னா, நான் சொல்கிறது அப்யூஸ் மாதிரி கிடையாது, இல்லை நான் மிரட்டலை அப்படின்றாங்க. இல்லைங்க எனக்கு அப்படி தோணுச்சு, சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்படி தோண ஆவணும் பண்ண முடியாது, ஆகுன்னாங்க, போ அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி விட்டாங்க. ஸோ இதுதான் லைவில் நடந்த
இவ்வளோ நாள் நடந்த விஷயங்கள். சரியா? கமருதீன், கானா வினோத், வியானா சுபிக்ஷா அந்த ஒரு ஃபைட்டு, சபரி, அப்புறம் சபரியும் பார்வதியும், சபரி அழுது முடிச்சோடனே பார்வதி வந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் ஒத்துக்கவே மாட்றாங்க. நீ எவ்வளோ தூரம் வேகமா வந்தியோ அந்த வேகத்துக்கு நான் அடிச்சேன். அவ்வளோதான். அவ என்னென்னமோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறா. இல்ல நீ வந்து தப்பு. அத சமாளிக்கிறத நான் பண்றேன். நீ மெதுவா வந்தா நான் மெதுவா அடிச்சிருப்பேன். வந்தோனே சாரி கேட்க முடியாது. இல்லடா எனக்கு தப்பா இருந்துச்சு. அது வேற மாரி இருந்துச்சுன்றாங்க. நோ நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்றான் சபரி. ஒத்த கால்ல நிப்பேன். சாரி கேட்க முடியாது அப்படின்றான். இவன் என்ன திருந்தவா முடியும்? ம். சொல்லுங்க. அவனா திருந்துனா உண்டு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும். அதுவரைக்கும்